அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்கள் ஆகலாம் என்கிற பாடத்தில் வினைச்சொற்களை முடித்துவிட்டு வினைச்சொற்களில் இருந்து உருவாக்கப்படுகிற பெயர் சொற்களில் இஸ்முல் ஃபாயில் என்கிற வகையை நம்ம பார்த்து வருகிறோம். அதில் என்ன பார்த்தோம் அதை ஞாபகப்படுத்திக்கிறோம். என்ன பார்த்தோம் என்று சொன்னால், இஸ்முல் ஃபாயில் என்பது டிஸ்பிளேயில் பாருங்கள். இஸ்முல் ஃபாயில் என்பது ஃபால என்றால் ஃபாயில் என்று வரும், அது ஒரு வகை பார்த்துட்டோம். ஃபைல என்று இருந்தாலும் ஃபாயில் தான் வரும், அதை பார்த்துட்டோம். ஃபவுல என்று இருந்தாலும் ஃபாயில் என்று வரும், இது 3 எழுத்துக்கு உள்ளது. அஃஅல என்று இருந்தால் முஃஇலுன் என்று வரும். ஃபஅல என்று இருந்தால் முஃபஇலுன் இப்படி வரும். ஃபாஅல என்று இருந்தால் முஃபாயிலுன் என்று வரும். இதெல்லாம் 4 எழுத்து முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது 5 எழுத்துக்கு உள்ளது. 5 எழுத்துக்கு எப்படி வரும்னு கேட்டால், இப்போ தஃபஅல 5 எழுத்துல உள்ள சொல்லி என்ன? தஃபஅல. தஃபஅலவுக்கு எப்படி இஸ்முல் ஃபாயில் வரும்னு கேட்டால், முத்தஃபஇலுன். தஃபஅலனா என்னது? முத்தஃபஇலுன். தஸல்லம முத்தஸல்லிமுன். தஃபக்கஹ முத்தஃபக்கிஹுன். அது மாதிரி உதாரணமாக தஅல்லமன்னு வச்சுக்கிறோம். தஅல்லமனா கற்றான். முத்தஅல்லிமுன் மாணவன், கற்பவன். முஅல்லிமுன்னா ஆசிரியர். தஃபஅல தஅல்லமன்னு மாதிரி என்னவாயிரும்? தஃபஅல 2 அர்த்தத்துக்கு இந்த மாதிரி ஸ்டைலில் மாற்றுவாங்க. ஒன்று கற்று கொடுத்தாண்டு வர்றதை கற்றான் என்பதை மாற்றுறதுக்காக இப்படி செய்வாங்க. அல்லது ஒரு செயலை செய்த நடிக்கிறான் இல்லையா, அதுக்கு என்ன செய்வாங்க? தஃபஅலன்னு சொல்லுவாங்க. அது மொழிய பாடத்தில் பிறகு பார்த்துக்குருவோம். இப்போ தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னு கேட்டால், தஃபஅல என்கிற அமைப்பில் இருந்தால் முத்தஃபஇலுன், தஸக்கன முத்தஸக்கினுன், தஸல்லம முத்தஸல்லிமுன், தஸர்ரஃப முத்தஸர்ரிஃபுன். இப்படி தஃபஅல என்று வந்தால் அதனுடைய இஸ்முல் ஃபாயில் எப்படி வரும்னு கேட்டால் முத்தஃபஇலுன். இந்த முத்தஃபஇலுன் ஆக்கிவிட்டு என்ன செய்யணும்னு கேட்டால், இங்கே ஒடியாந்துடணும். முத்தஃபஇலுன், முத்தஃபஇலானி, முத்தஃபஇலூன, முத்தஃபஇலத்துன், முத்தஃபஇலத்தானி, முத்தஃபஇலாத்துன். இதை வேற சொல்லு. முத்தஸல்லிமுன், முத்தஸல்லிமானி, முத்தஸல்லிமூன, முத்தஸல்லிமத்துன், முத்தஸல்லிமத்தானி, முத்தஸல்லிமாத்துன். இப்படி என்ன செய்யணும்? அந்த இஸ்முல் ஃபாயில தஃபஅலவுக்கு முத்தஃபஇலுன் மனப்பாடம் பண்ணிக்கிறேன். தஃபஅலன்னு வருதுன்னு வைங்க. தஃபஅல அதுக்கு என்ன வரும்? முத்தஃபாயிலுன். தஃபஅல என்று சொன்னால் முத்தஃபாயிலுன். இந்த இருக்குல்ல தஃபஅல, தஃபஅலன்னு இருக்கு சென்ற கால வினை. இதுக்கு இஸ்முல் ஃபாயில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் முத்தஃபாயிலுன், தகாபல, முத்தகாபிலுன். இதே மாதிரி வருதா? தஃபஅலன்னு வந்தால் முத்தஃபாயிலுன்னு மாற்றிடும். மாற்றிட்டு என்ன செய்யணும்? முத்தஃபாயிலுன், முத்தஃபாயிலானி, முத்தஃபாயிலுன் அந்த ஸ்டைல் அப்ளை பண்ணிடணும். அந்த அப்ளை பண்ணுவதற்கு உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டால், இந்த ஃபாயிலுன் ஃபாயிலானிங்கிறது தண்ணிப்பட்ட பாடாக போயிடணும். ஃபாயிலுன் ஃபாயிலானி, ஃபாயிலுன, ஃபாயிலத்துன், ஃபாயிலத்தான், ஃபாயிலாத்தி என்று சொல்லி அதை ஒரு தாய்மொழி அளவுக்கு என்ன செய்யணும்? ப்ராக்டிஸ் எடுத்து ஒரு 10 தடவை 20 தடவை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு வைங்க. அது வந்துருச்சுன்னு சொன்னால் எல்லாமே முடியாந்துடும். முத்தஃபாயிலுக்கு சொல்லுங்க. முத்தஃபாயிலுன், முத்தஃபாயிலானி, முத்தஃபாயிலுன, முத்தஃபாயிலத்துன், முத்தஃபாயிலத்தானி, முத்தஃபாயிலாத்துன். எதற்கும் உங்களுக்கு சொல்ல முடியும். இது முடிஞ்சிருச்சு. அடுத்து என்னது? 5 எழுத்துல 3வது வடிவம் இஃப்தஅல. இஃப்தஅலவுக்கு என்ன வரும்னு கேட்டால் முஃப்தஇலுன். இஃப்தஅல அதுக்கு இஸ்முல் ஃபாயில் என்னன்னு கேட்டால் முஃப்தஇலுன். முஃப்தஇலுன், முஃப்தஇலானி, முஃப்தஇலூன, முஃப்தஇலத்துன், முஃப்தஇலத்தானி, முஃப்தஇலாத்துன். இதுக்கு உதாரணம் இஹ்தமலன்னு ஒரு போட்டு காட்டுக்கலாம். அதை எடுத்துக்க. இஹ்தமல. முஹ்தமிலுன். இஹ்தமலன்னா முஹ்தமிலுன், முஹ்தமிலுன், முஹ்தமிலானி, முஹ்தமிலூன, முஹ்தமிலத்துன், முஹ்தமிலத்தானி, முஹ்தமிலாத்துன். அப்போ இஃப்தஅலவுக்கு என்ன இருக்குன்னா முஃப்தஇலுன். நம்ம எப்படி நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்? ஃபஅல ஃபாயிலுன், ஃபஇல ஃபாயிலுன், ஃபஉல ஃபாயிலுன், அஃஅல முஃஇலுன், ஃபஅல முஃபஇலுன், ஃபஅல முஃபாயிலுன், தஃபஅல முத்தஃபஇலுன், தஃபஅல முத்தஃபாயிலுன், இஃப்தஅல முஃப்தஇலுன். அதான் கடைசியாக பார்த்துட்டு இருக்கிறோம். சரியா? அந்த மாதிரி என்ன செய்யணும்னு கேட்டால், இஸ்முல் ஃபாயில் முஃப்தஇலுன் உண்டாக்கி கொண்டு அந்த ஸ்டைல் பூரா சொல்லி பார்க்கணும். முஃப்தஇலுன், முஃப்தஇலானின்னு. இதுக்கு பேர் இஸ்முல் ஃபாயில்.
அதே மாதிரி இன்ஃபால் இருக்குது. அடுத்த 5 எழுத்து சொல் என்னது? இன்ஃபால. இன்ஃபாலுக்கு என்ன இஸ்முல் ஃபாயில்னா முன்ஃபாயிலுன். இஃப்தால முஃதைலுன், இன்ஃபால முன்ஃபாயிலுன். அப்போ இன்தலக்க நடந்தான், முன்தலிக்குன் நடக்கிறவன். இன்தலக்க என்றால் நடந்தான், முன்தலிக்குன் நடக்கிறவன். முன்தலிகானி முன்தலிக்கூன, முன்தலிகத்துன் முன்தலிகத்தானி முன்தலிகாத்துன். இன்சரஃப, இன்சரஃப்னா திரும்பினான், ரிட்டர்ன் ஆகி போகிறது, ரிவர்ஸில் போகிறது, அல்ல திரும்பி பார்க்கறது. இன்சரஃபவுல இருந்து முன்சரிஃபுன். முன்சரிஃபு என்றால் திரும்புகிறவன், திரும்பி போகிறவன். முன்சரிஃபுன் முன்சரிஃபானி முன்சரிஃபூன, முன்சரிஃபத்துன் முன்சரிஃபத்தானி முன்சரிஃபாத்துன். இப்போ இன்ஃபாலோ வந்துச்சுன்னா சரி, இதே மாதிரி நீங்கள் இன்ஃபாலுன்னு வரக்கூடிய இடத்தையெல்லாம் முன்ஃபைல்னு மாற்றிக்கிற வேண்டியது. அப்போ இஃப்தால முஃதைலுன், இன்ஃபால முன்ஃபைலுன். அதுக்கடுத்து இஃபு அல்ல. இஃபு அல்லங்கிறதுக்கு என்ன இஸ்முல் ஃபாயில்னா முஃபு அல்லுன். முஃபு அலிலுன் இருக்கும், அலிலுன் இருந்தாலும் அலலுன் இருந்தாலும் முஃபு அல்லுன் தானே. அப்போ இஃபு அல்ல முஃப் அல்லுன். அப்போ இஃப் அல்லவுக்கு இஹமர்ற இஸ்முல் ஃபாயில் சொல்லுங்கன்னா முஹமர்ருன். இஹமர்ற முஹமர்ருன். இஸ்வத்த முசுவத்துன். அது மாதிரி இஹ்லர்ற முஹுலர்ருன். பெரும்பாலும் இந்த இஃபாலில் வந்து கலருக்கு தான் வரும். பெரும்பாலும் இந்த இஃபாலில் எதுக்கு வரும்னு கேட்டால் இஹமர்ற சிவந்தான், இஸ்வத்த கருத்தான். இந்த இஃபால்லங்கிற அந்த அமைப்பு வந்து பெரும்பாலும் நிறத்தில் சொல்லக்கூடிய ஒரு வினை சொல்ல தான் வரும். அப்போ இஹமர்ற முஹமருன் சிவப்பானவன். இஹமர்ற என்றால் சிவந்தான், முஹமருன் முஹுமரிருன் அது முஹமருன் சிவந்தவன். இசுவத்த இசுவத இசுவத்த கருத்தான். முசுவத்துன் கருத்தவன், கருப்பா போனவன். அப்படி இந்த மாதிரி முசுவத்துன்னு சொல்கிறோம். அப்போ இஃப் அல்லவுக்கு முஃபு அல்லுன். அப்போ என்னென்ன பார்த்துட்டோம்? அஃபு அல முஃபைலுன், ஃபஅல முஃபஇலுன், ஃபஅல முஃபாயிலுன், தஃபஅல முத்தஃபைலுன், தஃபஅல முத்தஃபாயிலுன், இஃப்தால முஃதைலுன், இன்ஃபஅல முன்ஃபைலுன், இஃபு அல்ல முஃபு அல்லுன். 5 எழுத்து பூரா முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் 6 எழுத்து. 6 எழுத்து என்ன செய்யணும்? இஸ்தஃபால. இதுக்கு இஸ்முல் ஃபாயில் என்ன? முஸ்தஃபைலுன். இஸ்தஃபால முஸ்தஃபைலுன். முஸ்தக்ரிமுன் இஸ்தக்ரமன் இருக்குது. இஸ்தக்ரமன்னா ஒரு மரியாதையை விரும்புறது, மரியாதையை தேடினான். இஸ்தக்பர பெருமை அடித்தான் அப்படின்னு இருக்கு. இஸ்தக்பரவுக்கு இஸ்முல் ஃபாயில் என்ன? ஒருத்தர் ரொம்ப மண்டக்கணமாக இருக்கான்னு வைங்க, முஸ்தக்பீரவன் சொல்லலாம். இஸ்தக்பர பெருமை அடித்தான், முஸ்தக்பீருன் பெருமை அடிக்கிறவன். அப்போ முஸ்தக்பீருன் ஆக்கிட்டு என்ன செய்யணும்? அதுக்கு நம்ம சர்வ முஸ்தக்பீருன், முஸ்தக்பீரானி, முஸ்தக்பீரூன, முஸ்தக்பீரத்துன், முஸ்தக்பீரத்தானி, முஸ்தக்பீராத்துன். அப்போ அதே மாதிரி முஸ்தக்ரிமுன், முஸ்தக்ரிமானி, முஸ்தக்ரிமூன, முஸ்தக்ரிமத்துன், முஸ்தக்ரிமத்தானி, முஸ்தக்ரிமாத்துன். இந்த இஸ்முல் ஃபாயிலுடைய 6 ஸ்டைலை என்ன செய்யணும்? 6 எழுத்துக்கும் போட்டு பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 6 எழுத்துல வந்து இஃப் அவ்வள. அதுக்கு இஸ்முல் ஃபாயில் என்ன? முஃப் அவ்விலுன். இஃப் அவ்வள முஃப் அவ்விலுன். முஃப் அவ்விலுன் முஃப் அவ்விலானி. இன் சவ்வர முன் சவ்விருன், முன் சவ்விருன், முன் சவ்விரானி, முன் சவ்விரூன, முன் சவ்விரத்துன், முன் சவ்விரத்தானி, முன் சவ்விராத்துன். இப்படி என்ன செய்யணும்? இஃப் அல்லவுக்கு வந்து இஸ்முல் ஃபாயில். இதுக்கு இந்த இந்த செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலைக்கு பேர் என்னன்னு கேட்டால் இஸ்முல் ஃபாயில். இந்த சொல்ல உருவாக்குறோம்ல, எதை உருவாக்கிட்டு இருக்கிறோம்? இஸ்முல் ஃபாயிலை எப்படி உருவாக்குவது என்ற பாடத்தை படிக்கிறோம்னு சொல்லி இஸ்முல் ஃபாயில் மனசில் உட்காந்துடணும். இதுக்கு பேர் என்னன்னு தெரியணும்ல, இஸ்முல் ஃபாயில். அதே மாதிரி வந்து இஃப் அவு அல. இஃப் அவு அல என்று சொன்னால் முஃப் அவு இலுன். முஃப் அவு இன் சவுசர முன் சவுசிருன், முன் சவுசிருன், முன் சவுசிரானி, முன் சவுசிரூன, முன் சவுசிரத்துன், முன் சவுசிரத்தானி, முன் சவுசிராத்துன். இதே மாதிரி மாற்றி அது கொண்டு போயிட வேண்டியது. அதுக்கு அடுத்தது 6 எழுத்து உள்ளது என்ன? இஃப் கடைசி 6 எழுத்து உள்ளது இஃப் ஆல்ல. இஃப் ஆல்லவுக்கு இஸ்முல் ஃபாயில் எப்படி வரும்னா முஃபு ஆலிலுன் வரும், முஃபு ஆலுன். இஃப் ஆல்ல முஃபு ஆலுன், முஃப் ஆலுன், முஃப் ஆலானி, முஃப் ஆல் சத்து வச்சு பட்டணும். முஃப் ஆலுன் அழுத்தி சொல்லணும். முஃப் ஆலுன், முஃப் ஆலானி, முஃப் ஆலுன, முஃப் ஆல்லத்துன், முஃப் ஆல்லத்தானி, முஃப் ஆல்லாத்துன் அப்படின்னு என்ன செய்யணும்? அதுக்குரிய சார்பை செஞ்சுக்கணும். இதுகளெல்லாம் 3 எழுத்து, 4 எழுத்து, 5 எழுத்து, 6 எழுத்தை பார்த்துட்டோம். எல்லாம் 3 எழுத்துலேருந்து உருவானது. அதுக்கப்புறம் 4 எழுத்தை பார்க்குறோம். 4 எழுத்து என்ன? ஃபஅல.
ஃபஅலலனா முஃபஅலிலுன். ஃபஅலல என்னது? முஃபஅலிலுன். அப்போ பாலளவுக்கு தஹரஜ, தஹரஜன்னா உருட்டினான்னு உங்களுக்கு சொல்லியாச்சு இருக்கிற அர்த்தம். முதஹரிஜுன் உருட்டுறவன், ஏதாவது உருட்டிகிட்டே இருப்பான்னு வைங்களேன், அவனுக்கு என்னது? முதஹரிஜுன். முதஹரிஜுன் முதஹரிஜானி முதஹரிஜூன முதஹரிஜத்துன் முதஹரிஜத்தானி முதஹரிஜாத்துன். இது என்னது? இஸ்முல் ஃபாயில். ஃபாயில் அளவுக்கு முஃபஅலிலுன். அதுக்கப்புறம் இந்த ஃபாயில் அளவு 4 எழுத்து 5 எழுத்தாக மாற்றுவோம்ல, 5 எழுத்தாக மாற்றும் போது த ஃபஅலன்னு மாற்றுவோம். த ஃபஅலன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் முத்தஃபஅலிலுன். த ஃபஅலல முத்தஃபஅலி, வெறும் ஃபஅலல முஃபஅலிலுன். த ஃபஅலல முத்தஃபஅலிலுன். த தஹரஜ முத்ததஹரிஜுன் முத்ததஹரிஜானி முத்ததஹரிஜூன முத்ததஹரிஜத்துன் முத்ததஹரிஜத்தானி முத்ததஹரிஜாத்துன். அவ்வளோதான் 6 ஒடியாந்துரும். அதுக்கப்புறம் இஃப் அன்லல, இஃப் அன்லலன்னு வந்தால் அதுக்கு இஸ்முல் ஃபாயில் முஃபு அன்லிலுன். இஃப் அன்லல முஃபு அன்லிலுன். அப்போ முஃபு அன்லிலுன் முஃபு அன்லிலானி முஃபு அன்லிலூன முஃபு அன்லிலத்துன் முஃபு அன்லிலத்தானி முஃபு அன்லிலாத்துன். முஹரஞ்சிமுன் முஹரஞ்சிமானி முஹரஞ்சிமூன முஹரஞ்சிமத்துன் முஹரஞ்சிமத்தானி முஹரஞ்சிமாத்துன். அப்போ இஃப் அன்லல என்று சொன்னால் அதனுடைய இஸ்முல் ஃபாயிலே முஃப் அன்லிலுன் அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் இஃப் அல் அல்ல, இஃப் அல் அல்லவங்க என்னது? எஃப் அலில்லு முஃப் அலில்லுன், முஃப் அலில்லுன்னு வரும். சரியா? இஃப் அல்லவுக்கு என்ன வரும்? முஃப் அலில்லுன். முஃப் அலில்லுன்னா என்னது? அது இஸ்முல் ஃபாயிலுக்கு உள்ள வார்த்தை. அப்போ இஃப் அல் அல்ல முஃப் அலில்லுன். அப்போ இக்ஷஅர்ர முக்ஷஇர்ருன். இக்ஷஅர்ர அப்படிங்கிறதுக்கு இஸ்முல் ஃபாயில் சொல்ல சொன்னால் முக்ஷஇர்ருன். அப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டோம் என்று கேட்டால் 19 வகையான வினைச்சொல் இருக்கிறது. ஃபால ஃபாயில ஃபவுல ஒரு 3 ஃபாயில் பார்த்துட்டோம். அஃபல ஃபஅல ஃபால ஒரு 3. அதில் என்ன செய்யணும்? அஃபலக்கு முஃபீலு, ஃபஅலக்கு முஃபஇலு, ஃபாலக்கு முஃபாயில், அதையும் பார்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் 5 எழுத்து என்னது? தஃபஅல தஃபஅல இஃப்தால இன்ஃபால இஃபால 5 இருக்குது. இந்த 5 எழுத்துக்கு 5க்கு என்ன பண்ணுறோம்? தஃபஅலவுக்கு முத்தஃபஇலுன், தஃபஅலக்கு முத்தஃபாயிலுன், இஃப்தாலக்கு முஃப்தயிலுன், இன்ஃபாலக்கு முன்ஃபயிலுன், இஃப்அல்லக்கு முஃபஅல்லுன், அதையும் பார்த்துட்டோம். அடுத்து 6 எழுத்து உள்ளதில் 4 இருக்குது. இஸ்தஃபால இஃப் அவ்வல இஃப் அவ்வல இஃப் ஆல்லன்னு இருக்குது. இஸ்தஃபாலக்கு முஸ்தஃபீலுன், இஃப் அவ்வலக்கு முஃபாஃபிலுன், இஃப் ஆல்லவுக்கு இஃப் அவு ஆலவுக்கு முஃபாவுயிலுன், இஃப் ஆல்லவுக்கு முஃபாலுன். அவங்களையும் பார்த்தாச்சு, 12ஐயும் பார்த்தாச்சு. அந்த 3 எழுத்து சொல்லு 3 15ஐயும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன? ஃபஅல 4 எழுத்து சொல்லு. ஃபஅலல முஃபஅலிலுன், அதை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் தஃபஅலல முத்தஃபாலிலுன், அது 2 பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இஃபான்லல முஃபான்லிலுன், இஃபாலல்ல முஃபாலிலுன், இதில் ஒரு 4, ஆக 19. இந்த 19 வகைக்கும் இஸ்முல் ஃபாயில் உண்டாக்குறதா இருந்தால் ஃபஅலன்னு இருக்கிறதுக்கு மட்டும்தான் மீமு சேர்க்காம என்ன செய்வாங்க? அலிஃபு மட்டும் சேர்ப்பாங்க. மீதி உள்ள அம்பூட்டில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் லம்மு செஞ்ச மீமை வச்சு தான் பார்த்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுது. அஃபஅல முஃபைலுன், ஃபஅல முஃபஇலுன், ஃபஅல முஃபாயிலுன், இஃப்தஅல முஃப்தயிலுன், இன்ஃபஅல முன்ஃபயிலுன், அப்புறம் இஃபஅல்ல முன்ஃபயிலுன், அப்புறம் இஸ்தஃபால முஸ்தஃபீலுன், இஃப் அவ்வல முஃபஅவிலுன், அனைத்துலையும் மீ வந்துட்டான். ஃபஅலல முஃபாலிலுன், எல்லாத்துலையும் என்ன செய்யணும்னு கேட்டால் லம்மு செஞ்ச மீமை போட்டு சொல்லணும். 3 எழுத்துக்கு மேலே உள்ளதுக்கு, 3 எழுத்து உள்ளதுக்கு ஃபாயில்னு அழைக்கணும். அப்போ இந்த படித்ததுக்கு பேர் என்னன்னு கேட்டால் இஸ்முல் ஃபாயில். இஸ்முல் ஃபாயில் என்றால் நம்ம வினைச்சொல் பாடத்தை கடந்து விட்டாலும் வினைச்சொல்லிலிருந்தும் சில பெயர் சொற்களை உருவாக்குவார்கள். அது இந்த வினைச்சொல்லுடைய நாலேஜ் இருந்தால் தான் இந்த பெயர் சொல்லை உருவாக்க முடியும். உருவாக்க முடியாத பெயர் சொல்களை மனப்பாடத்தின் மூலமாக தான் அறிய முடியும். யானைக்கு யானை, பூனைக்கு பூனைன்னு மனப்பாடம் பண்ணணும். எதுலேருந்து பிறக்காதது ஒன்றிலிருந்து பிறக்கிற சொல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? அது எப்படி பிறக்கிறது, எப்படி நம்ம மாற்றுறது, எப்படி எடுக்கிறதுன்ற அறிந்து கொள்ளணும். இதுக்கு பேர் என்னது? இது இவ்வளவுக்கும் பேர் இஸ்முல் ஃபாயில், செஞ்சவனுக்கு பெயர். அடுத்து என்னன்னு கேட்டால் இது ஒரு வகையாச்சா. இதே வினைச்சொல்லில் இருந்து இன்னொரு வகையான ஒரு பெயர் சொல்லை உருவாக்குவாங்க. அது என்னன்னு கேட்டால் செஞ்சவனுக்கு பேர் இருக்கிற மாதிரி செய்யப்பட்டவன். இப்போ ஒருத்தன் கொலை செஞ்சுட்டான், கொலை செஞ்சவன் உசுரோடு இருக்கிறான்.
அவன் செத்து போனவன் கிடக்கிறான், அவனுக்கு என்ன சொல்லணும்? இவன் கொலகாரன், இவன் கொல்லப்பட்டவன். கொலை செஞ்சவனுக்கு கொலகாரன் காத்தில், கொலை செய்யப்பட்டு கிடக்கிறானே அவனுக்கு என்ன செய்யணும்? கொல்லப்பட்டவன் சொல்றீங்கல்ல. அப்ப அந்த மாதிரியான ஒரு சொல்லு பட்டமன்கிற சொல்லை பயன்படுத்துறோம்ல, அதுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டா இஸ்முல் மஃபூல் என்று சொல்வார்கள். இப்ப படிச்சது இஸ்முல் ஃபாயில் படித்தோம். இஸ்முல் ஃபாயில் என்ன படிச்சிருக்கிறோம், அது இஸ்முல் மஃபூல் என்று ஒன்று வச்சிருக்கிறார்கள். மஃபூல்னா என்ன அர்த்தம்? செய்யப்பட்டவன். அப்போ வந்து உதாரணமாக ஒருத்தன் அடிக்கிறான், இன்னொருத்தன் அடி வாங்குறான். அடிக்கிறவனுக்கு பேர் என்ன? அடிப்பவன். அடி வாங்குறவனுக்கு பேர் அடிக்கப்பட்டவன். அடித்தவன் அடிப்பட்டவன், அடித்தவன் அடி வாங்கியவன், அடித்தவன் அடிக்கப்பட்டவன், அடிப்பட்டவன் சொல்லலாம், அடிக்கப்பட்டவன் சொல்லலாம். அப்ப வந்து இஸ்முல் மஃபூல் எப்படி உருவாக்குவது? இஸ்முல் மஃபூல் ஃபாயில் உண்டாக்கிட்டோம்ல, இந்த ஃபாயில் உண்டாக்கின மாதிரி மஃபூல் எப்படி உண்டாக்கணும் என்று கேட்டால் 3 எழுத்து சொல்லு. ஃபால ஃபாயில ஃபவுல 3க்குமே மஃபூலுன் எப்படி உண்டாக்கணும்? மஃபூலுன் ஃபால மஃபூலுன். நசர மன்சூர்னு பேர் வைக்கிறாங்கல்ல, நசர உதவி செஞ்சான், மன்சூருன் உதவி செய்யப்பட்டவன், அல்லாஹ்வுடைய உதவி செய்யப்பட்டவன். ரஹிம அருள் புரிந்தான், மர்ஹூமுன் அருள் புரியப்பட்டவன். ஹமித புகழ்ந்தான், மஹமூதுன் புகழப்பட்டவன். அப்போ வந்து இஸ்முல் மஃபூல் என்பது வந்து 3 எழுத்துக்கு போய் சொல்லிட்டு இருக்கிறோம். 3 எழுத்து உள்ளதாக இருந்தால் அதுக்கு என்ன செய்யும்? மஃபூலுன். ஹமிதவுக்கு மஹமூதுன், ரஹிமவுக்கு மர்ஹூமுன். கத்தப்பட எழுதினான், எழுதப்பட்டவன் வராது, மனுஷனுக்கு வராது. எழுதப்பட்ட ஒரு ஏடுக்கு வரும்ல, ஒரு புஸ்தகம் ஒரு பேப்பரில் எழுதியிருக்குது. இந்த பேப்பரில் ஒன்று எழுதியிருக்குது. நான் வந்து காத்திப்பு, இது என்னது? மக்குத்தூப்பு, எழுதப்பட்டது. அதில் ஆண்பால் பெண்பால்லாம் வராது. அப்போ வந்து நீங்கள் சாப்பிட்றீங்க, ரொட்டி இருக்குது, ரொட்டியை சாப்பிட்டீங்க, நீங்கள் வந்து ஆக்கில், ரொட்டி என்னது? சாப்பிடப்பட்டது, மாவுக்கூழ். அது மனுஷனுக்கெல்லாம் வராது. செய்யப்பட்டது என்பது வந்து மனிதனுக்கெல்லாம் வராது, கொஞ்சம் தான் மனிதனுக்கு வரும். மனிதன் அல்லாத பொருள்களுக்கு அது வரும். எதுக்கு வர்றாருந்தாலும் என்ன செய்யணும்னு கேட்டால் மஃபூலுன். இப்போ வந்து தண்ணி இருக்குது, இந்த பானை இருக்குன்னு வைங்களேன், இதை வந்து நான் குடிக்கிறேன், நான் ஷாரிப்பு. இதில் உள்ள தண்ணி என்ன? மஷ்ரூப்பு, குடிக்கப்பட்டது. நான் குடித்தவன், இது குடிக்கப்பட்டது. இப்போ சூரத்துல் ஃபீல்ல காசிஃபின் மாக்கூல், சாப்பிடப்பட்ட வைக்கோலை போல, அக்களை உணர்ந்து மாக்கூலுன், சாப்பிடப்பட்ட வைக்கோலை போல அந்த யானைப்படை அல்லாஹ் ஆக்கினான் அப்படின்போது அக்களவுல இருந்து மாக்கூலுன். அப்ப இஸ்முல் மஃபூல் என்பது வந்து ஒரு செயல் யார் மீது நிகழ்கிறதோ அல்லது எதன் மீது ஆள் மீது நடக்கும், அடிக்கிறது கொள்றது மனுஷனுக்கு வரும். உடைக்கிறது, கட்டடத்தை உடைக்கிறான், இவன் உடைச்சவன், அது உடைக்கப்பட்டது. அவ்வளோதான். அது மாதிரி சொல்கிறோமா இல்லை? கசரனா உடைத்தான். நான் ஒரு பேனா வச்சிருக்கிறேன், ஒரு குச்சி வச்சிருக்கிறேன், நான் வந்து கசரை உடைச்சேன், காசிர் நான் வந்து, அது என்னது? குச்சி என்ன? மக்சூருன், உடைக்கப்பட்டது. காசிர் நான் உடைச்சவன், மக்சூர் என்றால் உடைக்கப்பட்டவன். ஆளை போட்டு உடைக்க முடியாதுல்ல, அது பொருளுக்கு சொல்லுவாங்க. மக்சூருன் உடைக்கப்பட்டது. அது மாதிரி ஃபத்தஹனா திறந்தான், திறக்கப்பட்டவன் மனுஷன் வருவான, வரமாட்டான். ஒரு கதவுக்கு வரும், ஒரு வாசலுக்கு வரும். நான் வந்து ஃபாத்திஹு, அந்த கதவு என்ன? மஃப்துஹு, திறக்கப்பட்டது. நான் போய் ஒரு கதவை திறக்கிறேன், திறந்தால் எனக்கு பேர் என்ன? நான் வந்து ஃபாத்திஹு, திறந்தவன். அதுக்கு பேர் என்ன? அந்த கதவுக்கு பேர் திறக்கப்பட்டது, ஓபன் செய்யப்பட்டது. இது மாதிரி வந்து என்ன செய்யும்? மனிதனுக்கு தான் வரும்னு சொல்லக்கூடாது, மனிதனுக்கு சொல்ல போனால் குறைவாக வரும். இதை வந்து நான் வந்து கொடுக்குறேன், நான் வந்து என்ன செய்கிறேன்? ஒரு ஆளுக்கு இதை கொடுக்குறேன், நான் கொடுத்தவன், இது கொடுக்கப்பட்டது. இது என்ன செய்யுது? கொடுக்கப்பட்டது. அப்படின்னு பொருளுக்கு வருதா இல்லையா? பொருள்களுக்கு தான் பெரும்பாலும் இஸ்முல் மஃபூல் வரும், மனுஷனுக்கு வரும். எண்ணிக்கையில் எடுத்து பார்த்தா அது கம்மியாக இருக்குது, இது கூடுதலாக இருக்கும். இஸ்முல் மஃபூல் என்பது வந்து உயர்திணைக்கு வந்து மனிதனுக்கு பயன்படுத்துறது வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அடிக்கிறது கொள்றது சில காரியங்கள் தான் மனுஷன் மீது நிகழ்த்துவோம், மீது உள்ள எல்லா காரியங்களுமே வேற வேற பொருளில் தான் என்ன செய்வோம்? நம்ம நிகழ்த்துவோம். அதனால வந்து இஸ்முல் மஃபூல் என்பது அடிக்கப்பட்டவன் என்று மட்டும் கிடையாது, அடிக்கப்பட்டது, அடிக்கப்பட்டவை, அதுக்கு அந்த சொல்லுதான். அப்ப இஸ்முல் மஃபூல் எப்படி எடுக்கணும்? ஃபஅல என்று இருந்தாலும் மஃபூலுன்,
ஃபவுல என்று இருந்தாலும் மஃபூலுன், ஃபஇல என்று இருந்தாலும் மஃபூலுன். இப்போ ஒன்றுக்கா நீங்கள் தெரிஞ்ச சொல்ல நீங்கள் பாருங்க. லரப, லாரிபுன், இவனுக்கு பேர் அடித்தவனுக்கு, அவன் அடி வாங்கியிருக்கிறான். மலுரூபுன், ஒருத்தன் உதவி செஞ்சிருக்கிறான், இவன் நாசிர், அவன் உதவி வாங்கியிருக்கிறான், அவன் வந்து மன்சூரு. இவன் கொலை செஞ்சிருக்கிறான், அவன் செத்து கிடக்கிறான், இவன் காத்தில், அவன் மக்தூல், மக்தூல் கொல்லப்பட்டவன். இதே மாதிரி என்ன செய்யறது, மனிதனுக்கு பயன்படுத்துறது மனிதனுக்கு பயன்படுத்திக்கிறங்க, பொருள்களுக்கு பயன்படுத்துறத பொருளுக்கு பயன்படுத்திக்கிற வேண்டியதான். இதுக்கு சொல்ல வேண்டிய வடிவம் என்னன்னு இதுக்கு பேர் மஃபூல், இஸ்முல் மஃபூல். உள்ளதுக்கு பேர் இஸ்முல் ஃபாயில், இதுக்கு பேர் என்னது, இஸ்முல் மஃபூல். இந்த இஸ்முல் மஃபூலை என்ன செய்யணும்னு கேட்டால், இதே மாதிரியாக வந்து என்ன செய்யணும்னா நம்ம அந்த சொல்லி பார்க்கணும். இந்த இருக்குல்ல மஃபூலுன், இதான் அதுக்குரிய சூத்திரம். ஒரு ஆளுக்கு மஃபூலுன், மதுரூபுன் அடிக்கப்பட்டவன், மஃபூலானி அடிக்கப்பட்ட 2 பேர், மஃபூலூன அடிக்கப்பட்ட பல ஆண்கள், மஃபூலத்துன் அடிக்கப்பட்டவள், லரபவுல சொன்னான். மஃபூலத்தானி அடிக்கப்பட்ட 2 பெண்கள், மஃபூலாத்துன் அடிக்கப்பட்ட பல பெண்கள். அதே மாதிரி மன்சூர்ல சொல்லி பாருங்க. மன்சூருன், மன்சூரானி, மன்சூரூன. மன்சூரான்லாம் பேர் வைக்கிறாங்கல்ல பொம்பளைக்கு, ஆம்பளைக்கு மன்சூர், பொம்பளைக்கு மன்சூரா. மன்சூரான உதவி செய்யப்பட்டவள் அப்படிங்கிறது என்ன செய்யணும், மஃபூலுங்கிறது நீங்கள் எல்லாத்தையும் வந்து என்ன செய்யணும், உண்டாக்கிடலாம். மஃபூலுங்கிற வார்த்தையை வந்து 3 எழுத்து சொல்லுங்க. எதெல்லாம் உங்களுக்கு தெரிகிறதோ, உதாரணமாக அல்லாவுக்கு ஒரு பேர் மாபூது, மாபூதுன்னு சொல்கிறோம். அபதனா வணங்கினான். நம்ம யார் ஆபிது, அவன் யார் மாபூது. நம்ம அல்லாஹ் வணங்குறோம்ல, நமக்கு பேர் என்ன, ஆபிதுன், வணங்குறவன். யாரை வணங்குறோம், அல்லாஹ் வணங்குறோம். அல்லாவுக்கு என்ன பேர், மாபூதுன். அப்போ ஆபிது மாபூது அந்த மாதிரி எல்லாம் வர்றது மஃபூலுன்னு மாற்றிடணும். அபத என்று வந்து விட்டால் இஸ்முல் ஃபாயில் வந்து ஆபிது, இஸ்முல் மஃபூல் வந்து மஃபூலு. இதே மாதிரி தான். ஃபத்தஹ என்றால் ஃபாத்திஹு, இஸ்முல் மஃபூல் மஃபுத்தூஹு. சமிய என்றால் சாமியுன், இஸ்முல் மஃபூல் வந்து மஸ்மூன். பசர என்றால் பாசிரு, இஸ்முல் மஃபூல் வந்து மபுசூருன். வசத்தை என்றால் இஸ்முல் பாசித்து, இஸ்முல் ஃபாயில் மபுசூத்துன். பாசித்து மபுசூத், பாசித்துங்கிறது செஞ்சவனுக்கு, மபுசூத்துங்கிறது செய்யப்பட்டவனுக்கு உள்ள ஒரு சொல். அப்போ இஸ்முல் ஃபாயிலுக்கு அடுத்து தெரிஞ்சுக்கிற ஒரு சொல் இது வினை சொல்லு தான் உண்டாக்குறோம். மஃபூலுங்கிற எங்கள் பாலவில் உண்டாக்குறோம், மக்குத்தூள் இதில் உண்டாக்குறோம், கத்தளவில் தானே, மதுரூப் இதில் உண்டாக்குற, லரபவில் தானே. வினை சொற்களில் இருந்து ஒன்றை உண்டாக்குறதுனால அந்த வகையான சொற்கள் சிலது இருக்குங்கிறதுல இஸ்முல் ஃபாயிலை பார்த்து முடிச்சுட்டோம். அடுத்து என்ன பார்க்குறோம், இஸ்முல் மஃபூலை பார்க்குறோம். இஸ்முல் மஃபூல் வந்து 3 எழுத்து சொற்களுக்கு எப்படி வரேன், மஃபூலுன். ஃபஅலண்டாலும் மஃபூலு தான், அலிமண்டாலும் மாலூமுன், மாரூஃபுன். மாரூஃபுங்கிறோம்ல, நன்மை எவ்வளவு தீமையை தடுக்கிறதுங்கும் போது மாரூஃபுன்னு சொல்கிறோம். அரஃபவுலேருந்து மாரூஃபுன். இதே மாதிரி என்ன செய்யுது, ஒன்றுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது. அலிமவுலேருந்து மாலூமுன், அது மாதிரி இருக்கா, மஃபூல் ஆக்கிட்டோம். இது எதுக்கு 3 எழுத்துக்கு உள்ளது. 4 எழுத்துக்கு 5 எழுத்துக்கலாம் என்ன, அது ரொம்ப சிம்பிள். 4 எழுத்து 5 எழுத்து 6 எழுத்துக்கெல்லாம் வந்து இஸ்முல் ஃபாயில் எடுக்கிறதாக இருந்தால் ரொம்ப 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 ஒரு சின்ன வேலை தான். என்ன வேலைன்னு கேட்டால், இப்போ வந்து அஸ்லமவுக்கு இஸ்முல் ஃபாயில் என்ன, அஃபாலவுக்கு முஃபு இலுன்றீங்க, முஃபு இலுங்கிறீங்கல்ல, முஃபு அலுன்னு சொல்லிவிடுங்க, அவ்வளோதான். கடைசிக்கு முன்னாடி வந்து கசர் இருக்கும் எல்லாத்தையும். இஸ்முல் ஃபாயில பார்த்தீங்கன்னா பாருங்கள், அது இஸ்முல் ஃபாயில் ஒன்று இருக்கா, போயிட்டு வரோம், உங்களுக்கு தெரியும். இஸ்முல் ஃபாயில போனோம்னா அதில் என்ன மாதிரி வருதுன்னு ஒன்று ஒன்றா பாருங்கள். 3 எழுத்தை விட்டுருங்க. இப்போ அஃபாலான்னு இருக்குது. இஸ்முல் ஃபாயில் என்ன பண்ணோம், முஃபு இலுன்னு சொன்னோம், முஃபு அலுன்னு சொல்லியிருக்கோம், அவ்வளோதான். இஸ்முல் மஃபூல் என்ன செய்யணும், 3 எழுத்துக்கு மஃபூலு, அதை விட்டுருங்க. 4 எழுத்தாக இருந்துச்சுன்னு சொன்னால் அஃப் அளவுக்கு இஸ்முல் ஃபாயில் முஃபு இலுன், அஃப் அளவுக்கு இஸ்முல் மஃபூலு முஃபு அலுன். இப்போ அரிசல அல்லாஹ் அனுப்பினான், முர்சலுன், இறைவனால் அனுப்பப்பட்ட தூதருங்கிறீங்கல்ல. அப்போ அல்லாஹ் ரசூல்மார்கள் அனுப்புனான்னா ரசூல் அல்லாவுக்கு பேர் முர்சில், அனுப்புனவன். நபிக்கு பேர் முர்சல், அனுப்பப்பட்டவர். அரிசல் அனுப்பினான், முர்சிலுன் அனுப்பியவன், முர்சலுன் அனுப்பப்பட்டவன். அப்போ முர்சில் முர்சல் இதான் வித்தியாசம், விளங்குதா? அப்போ அஃபால என்பதற்கு இஸ்முல் ஃபாயில் என்ன, முஃபு இலுன். இஸ்முல் மஃபூல் என்ன, முஃபு அலுன். அதே மாதிரி ஃபஅல இருக்குன்னு வைங்களேன், இந்த ஃபஅல இருக்குது. இஸ்முல் ஃபாயில் என்ன போட்டிருக்கிறோம்,
முஃபஅலுன் முஃபஇலுன் போட்டிருக்கிறோம். இஸ்முல் மஃபூலுக்கு என்ன பண்ணணும்? முஃபஅலுன் முஃபஇலுன் முகர்ரிமுன் முகர்ரமுன் முசல்லிமுன் முசல்லமுன். இதே மாதிரி தான் அளவுக்கு முஃபஇலுன் வந்துச்சுல. என்ன வேலை நம்ம செய்கிறோம்? வித்தியாசம் ஈய ஆவாக்குறோம், அவ்வளோதான். கடைசி எழுத்துக்கு முன்னாடி வரக்கூடிய எழுத்துக்கு கசர் இருக்கும் இஸ்முல் ஃபாயில்ல. இஸ்முல் மஃபூல்ல கசரை பார்த்தாக மாற்றிடணும், அவ்வளோதான். முஃபஇலுன் கசர் இருக்குல்ல ஈன்னு ஐனுக்கு, முஃபஅலுன் ஐனுக்கு பார்த்தா மாற்றிருங்க. முஃபஇலுன் கசர் இருக்குல்ல முஃபஅலுன், அது மாதிரி ஃபாயில் இருக்குன்னு பாருங்க. முஃபாயிலுன் இருக்கா, இது இஸ்முல் ஃபாயில். முஃபஅலுன் இஸ்முல் மஃபூல். முஃபாயிலுன் வந்து இஸ்முல் ஃபாயில், முஃபஅலுன்னா இஸ்முல் மஃபூல். அதே மாதிரி வந்து தஃபஅல முத்தஃபாயிலுன் இருக்குது இஸ்முல் ஃபாயில். இஸ்முல் மஃபூல் என்ன செய்யணும்? முத்தஃபஅலுன். முத்தஃபஇலுன் என்பது இஸ்முல் ஃபாயில், முத்தஃபஅலுன் இஸ்முல் மஃபூல். ஒரே ஒரு மாற்றத்தில் வழங்கியிருக்கு. இஸ்முல் மஃபூல் கஷ்டமே கிடையாது. அதுக்கப்புறம் முத்தஃபாயிலுன் இருக்குது இஸ்முல் ஃபாயில். முத்தஃபஅலுன்னு சொல்லுங்க, இஸ்முல் மஃபூலா போயிடும், பெரிய விஷயம் கிடையாது. முஃபுத்தஇலுன் இஸ்முல் ஃபாயில், முஃபுத்தஅலுன் இஸ்முல் மஃபூல். முன்ஃபயிலுன் இஸ்முல் ஃபாயில், மஃபூல் முன்ஃபஅலுன். அப்புறம் இஃபஅல்ல முஃபஅல்லுன் இஸ்முல் ஃபாயில், இஸ்முல் மஃபூல் முஃபஅல்லுன்னா. முஃபயான்னு கேட்டால் அதில் 10 தானே இருக்குது, அசல் வித்தியாசப்படும். இஸ்முல் ஃபாயிலா சொன்னீங்கன்னா முஃபஅலிலுன் இருக்கும், இஸ்முல் மஃபூலா சொன்னீங்கன்னா முஃபஅலலுன் இருக்கும். ரெண்டையும் முஃபஅல் தான் வாசிக்கணும். உள்ளுக்குள்ள பிரிச்சா உள்ளுக்கு என்ன வரும்? முஃபஅலுன் இருக்கு. முஃபஅலுன் போட்டிருக்கோம்ல, இந்த முஃபஅலுன் என்பது வந்து இஸ்முல் ஃபாயிலும் முஃபஅல் தான், இஸ்முல் மஃபூல் முஃபஅல் தான். ரெண்டு ஒரே மாதிரி வருதுன்னா ஒரே மாதிரி தான் வருது. ஆனால் அதனுடைய அசலை உடைச்சி பார்த்தோம்னு சொன்னா இஸ்முல் ஃபாயில் என்பது முஃஅலிலுன். அலிலுன் என்ன அல்லுன் தான் சொல்ல வேண்டியிருக்கும். இஸ்முல் மஃபூல் என்ன? முஃபஅலலுன், அதே அல்லுன் தான் சொல்லணும். அப்போ முஃபஅல்லுன்ங்கிறது வந்து இஸ்முல் ஃபாயிலும் இஸ்முல் மஃபூலும் அப்படிதான் வரும். சரியா? அது மட்டும் ஒரு குழப்பம் வரும், இடத்த வச்சு தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து என்னன்னு கேட்டா இஸ்தஃபால, அதுக்கு இஸ்முல் ஃபாயில் என்ன? முஸ்தஃபீலுன் முஸ்தஃபாலுன், அவ்வளோதான். இஃப அவ்வள முஃபஅவ்விலுன் முஃபஅவ்வலுன் அவ்விலுன் இஸ்முல் ஃபாயில், அவ்வலுன் இஸ்முல் மஃபூல். அதே மாதிரி இஃப அவ்வல முஃபஅவ்விலுன் முஃபஅவ்அலுன், இஃப ஆல்ல முஃபஅலுன் இஸ்முல் மஃபூலுக்கு முஃபஅலுன் தான். முஃபஅலிலுன் முஃபஅலலுன் உள்ளுக்குள்ளதான் வித்தியாசம் இருக்குமே தவிர வெளிப்படையாக வந்து இந்த சொல்லுக்கும் என்ன செய்ய இஸ்முல் ஃபாயில் இஸ்முல் மஃபூல் ஒரே மாதிரியா வரும். ஃபஅலல முஃபஅலிலுன் முஃபஅலலுன், ஃபஅலல முத்தஃபஅலிலுன் முத்தஃபஅலலுன், முஃபஅலிலுன் முஃபஅலலுன், அதுக்கப்புறம் முஃபஅலிலுன் முஃபஅலலுன். அப்போ இஸ்முல் ஃபாயில் வந்து இஸ்முல் மஃபூல் எடுக்கிறது வந்து 3 எழுத்து சொற்களுக்கு தான் ஃபாயில் மஃபூல் வரும். 4, 5, 6 எழுத்து சொற்களாக இருந்தால் இஸ்முல் ஃபாயிலை எடுத்துக்கொண்டு கடைசிக்கு முன்னாடி கசர் இருக்கும், அந்த கசரை தூக்கி விட்டு ஃபதஹா மாத்துங்க, வேற ஒன்றுமே செய்ய வேணாம், இஸ்முல் மஃபூல் ஆயிரும். இப்போ உதாரணமாக வந்து அல்லம முஅல்லிமுன்னு சொன்னோம்ல, இஸ்முல் மஃபூல் முஅல்லமுங்கிறோம்ல. அதே மாதிரி இப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு பேர் என்ன? முஹம்மதுங்கிறீங்க. அது என்ன முஹம்மது? என்ன ஹம்மத, ஹம்மதவுலேருந்து இஸ்முல் ஃபாயில் முஹம்மிதுன், இஸ்முல் மஃபூல் முஹம்மதுன். முஹம்மதுன்னு பேர் வைங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு முஹம்மதுன்னு பேர் இருக்குல்ல, அது என்ன சொல்லு என்று கேட்டால் அது இஸ்முல் மஃபூல். எதனுடைய இஸ்முல் மஃபூல்? ஹம்மதோட இஸ்முல் மஃபூல். ஹம்மதவுக்கு இஸ்முல் ஃபாயில் என்ன? முஹம்மிதுன். இஸ்முல் மஃபூல் முஹம்மதுன், முஹம்மிதுன் முஹம்மதுன், முசல்லிமுன் முசல்லிமுன். இதே மாதிரி என்ன செய்யணும்? ஒன்றுக்கும் இது இஸ்முல் மஃபூல் எடுத்துட்டு பழையபடி என்ன செய்யணும்? இதில் கொண்டே ட்ரைனிங் எடுக்கணும். முஹம்மதுன் முஹம்மதானி முஹம்மதுன முஹம்மதத்துன் முஹம்மதத்தானி முஹம்மதாத்துன். இதே மாதிரி இஸ்முல் மஃபூலுக்கு இஸ்முல் மஃபூலுக்கு உள்ளது சொல்கிறேன். அதே மாதிரி முஸ்தக்ரமுன் முஸ்தக்ரமானி முஸ்தக்ரமூன முஸ்தக்ரமத்துன் முஸ்தக்ரமத்தானி முஸ்தக்ரமாத்துன். இப்படி என்ன செய்யணும்? இஸ்முல் ஃபாயிலுக்கு இஸ்முல் மஃபூலுக்கும் ஒரே மாதிரி உள்ளதான். மஃபூலுன் மஃபூலானி மஃபூலூன மஃபூலத்துன் மஃபூலத்தானி மஃபூலாத்துன். அதுக்கு போட்டிருக்கானான்னு பார்க்குறேன். மஃபூலுன் மஃபூலானி இந்த இருக்குல்ல, மஃபூல் போட்டிருக்காங்க. இந்த ஃபாயில் மாதிரி தான் வருது. இந்த மஃபூலை வச்சுக்கிறங்க. மஃபூலை வச்சுக்கிட்டு இப்போ அஃபாலவுக்கு முஃபீலுன்னு வந்துச்சுல இஸ்முல் ஃபாயில், இஸ்முல் மஃபூல்
முஃபாலுன். அக்ரமவுக்கு முக்ரிமுன் இஸ்முல் ஃபாயில், இஸ்முல் மஃபூல் முக்ரமுன். இப்போ முக்ரமுன்ல சொல்லி பாருங்க, முக்ரமுன், முக்ரமானி, முக்ரமூன, முக்ரமத்துன், முக்ரமத்தானி, முக்ரமாத்துன். அதே மாதிரி வந்து வேற என்ன செய்றீங்க, லாரபன் அடித்தான் இருக்குல்ல, அது வந்து லாரபன் வைங்க, யுலாரிபு, முலாரிபுன், முலாரிபுன்னு வருது. முலாரிக்கு வந்து இஸ்முல் மஃபூல் என்ன, முலாரபுன், முலாரபுன், முலாரபானி, முலாரபூன, முலாரபத்துன், முலாரபத்தானி, முலாரபாத்துன். இஸ்தக்ரமருக்கு முஸ்தக்ரிமுன் இஸ்முல் ஃபாயில், இஸ்முல் மஃபூல் சொல்ல வேண்டியிருக்கு, முஸ்தக்ரமுன் அப்படி சொல்லுங்க. முஸ்தக்ரமுன், முஸ்தக்ரமானி, முஸ்தக்ரமூன, முஸ்தக்ரமத்துன், முஸ்தக்ரமத்தானி, முஸ்தக்ரமாத்துன். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் என்று கேட்டால், ஒரு 10 தடவை 15 தடவையாவது ஃபாயிலுன், ஃபாயிலானி, ஃபாயிலூன, ஃபாயிலத்துன், ஃபாயிலத்தானி, ஃபாயிலாத்துன் அப்படிங்கிறதையும், மஃபூலுன், மஃபூலானி, மஃபூலூன அதை போட்டு காட்டுறோம்ல, அதையும் மஃபூலுன், மஃபூலானி, மஃபூலூன, மஃபூலத்துன், மஃபூலத்தானி, மஃபூலாத்துன் மனசில் பதிய வச்சுக்கிட்ட பிறகு ஒவ்வொரு சொல்லுக்கும் உள்ள இஸ்முல் ஃபாயில் எடுத்து இதில் கொண்டு அப்ளை பண்ணணும். இதில் கொண்டே சேர்த்து என்ன செய்யணும், ஆலிம் எடுத்துக்கிட்டு ஆலிமுன், ஆலிமானி, ஆலிமூனை இப்படி கொண்டு போயிடணும். இந்த மாதிரி அடிப்படையில் என்ன செய்யணும் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம், வினை சொற்கள் அனைத்தையும் படித்து முடித்து விட்டு வினை சொற்களில் இருந்தும் சில பெயர் சொற்களை உருவாக்குவார்கள். அந்த பெயர் சொற்கள் வந்து ஒன்று இஸ்முல் ஃபாயில், இன்னொன்று இஸ்முல் மஃபூல். இஸ்முல் ஃபாயில் வந்து செய்தவனை குறிக்கும், இஸ்முல் மஃபூல் என்பது செய்யப்பட்டவனை, செய்யப்பட்ட பொருளை குறிக்கும். அதுக்குரிய அமைப்பு என்ன, 3 எழுத்துக்கு ஃபாயில், 3 எழுத்துக்கு இஸ்முல் மஃபூல் வந்து மஃபூல், 4 எழுத்து 5 எழுத்துக்குலாம் என்னது, லம்மு செஞ்ச மீமை போட்டு அந்த அஃபால முஃபைலுன், ஃபஅல முஃபைலுன், ஃபாஅல முஃபாயிலுன் சொல்கிறீங்களா. அதே மாதிரி இஸ்முல் மஃபூலுக்கு அஃஅல முஃபஅலுன், ஃபஅல முஃபஅலுன், ஃபாஅல முஃபஅலுன். கடைசி எழுத்தில், கடைசிக்கு முன்னாடி உள்ள எழுத்தில் செய்யக்கூடிய சேஞ்ச், அந்த மாற்றம், இதை வச்சு என்ன செய்யணும், இஸ்முல் மஃபூலை முடிச்சிட்டோம். இவ்வளவு தானான்னு கேட்டால் இல்லை. வினை சொல்ல இருந்து பாருங்கள் எவ்வளோ உண்டாக்குறாங்கன்னு பாருங்கள். ஒரே ஒரு நசரை உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னால் அதில் என்ன செய்கிறீங்க, இத்தனை வகை உண்டாக்குது. இதுக்குள்ள அரபியில் அடங்கி இருக்கும். நம்ம ஒன்று நசரை தான் படிச்சோன்னா நசர் மட்டும் உங்களுக்கு தெரியாது, நசருக்கு தெரியும், நசரா தெரியும், நசருவுக்கு தெரியும், நசரத்துக்கு அர்த்தம் தெரியும், நசர்ன வரைக்கும் தெரியும், மானசரா 14க்கு தெரியும், நுசிரான்னு 14க்கு தெரியும், மானுசிரா தெரியும், என்சுரானி 14க்கு தெரியும், இன்சுர் இப்படி அனைத்தும் தெரியும். அதே மாதிரி நாசிர் மன்சூர் வரைக்கும் தெரியும். அப்போ 3 எழுத்து சொல்ல ஒரு சொல்ல அறிந்து கத்தபாவுக்கு அர்த்தம் தெரிஞ்சால் உங்களுக்கு அதிலிருந்து எத்தனை சொல்லுக்கு தெரியுது. கத்தபாவுக்கு மேலே நீங்கள் அர்த்தம் பார்க்கணும். எழுதினான், காத்திபுக்கு தெரிய தேட வேண்டியதில்லை. கத்தபா எழுதினான், காத்திபு எழுத்தாளன், மக்துபு எழுதப்பட்டது, கத்தபாவுக்கு தான் நீங்கள் அர்த்தம் செய்யணும். சொல்லுங்கதா, கத்தபா எழுதினான், எழுது, அது தனி சொல்லா, உக்குத்துப்புன்னு சொல்ல வேண்டியதான. கத்தபாவுக்கு தெரிந்து விட்டால் உக்குத்துபு எழுது, லா தக்துபு எழுதாத. அப்போ ஒரு கத்தபாவுக்கு அர்த்தம் தெரிந்தால் அதில் இம்புட்டு விஷயத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். அப்போ எத்தனை வகையான வார்த்தைகள் கிடைச்சிருந்த இந்த ஃபார்முலா அடிப்படையில் நீங்கள் பாடம் படிக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கிறது, ஒரு சொல்லை நீங்கள் அறிவதன் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு மேற்பட்ட வடிவத்தை அறிந்து கொள்கிறீர்கள். அப்போ அந்த மாதிரி உள்ள கிதாபெல்லாம் படிக்கும்போது இந்த சொற்கள் தான் வரப்போகுது. நசரவுலேருந்து உள்ள ஏதாவது ஒரு சொல்லு வரும். எது வந்தாலும் நசரவில் வந்து விளங்கிற போகிறீங்க. அது என்ன ஸ்டைலு ஃபார்முலான்னு பார்க்க போகிறீங்க. அதுக்குரிய அர்த்தத்தை அதில் கொண்டு கொடுக்க போகிறீங்க. அவ்வளோதான் விஷயம். இதை பார்த்துக்கணும். இன்ஷா அல்லாஹ் மீதி உள்ள விஷயங்கள் இது மட்டும் இல்லாமல் இன்னும் இருக்கிறது. அதை வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.